ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா மேனேஜர் கிம் மன்வா சாப்டர் 7ஓட எக்ஸ்பிளனேஷன். நம்ம மேனேஜர் கிம் இப்போ செம்ம காண்டுல இருக்காரு. அந்த பிச்சைக்காரங்கிட்ட இருந்து தகவலை வாங்க துடிக்கிறாரு. அந்த பிச்சைக்காரன் மிரண்டு போய் சொல்றான், ஐயா, அது ஒரு கருப்பு கலர் காரு, பார்க்கவே ரொம்ப பளபளன்னு மினுமினுப்பா இருந்துச்சு. ஆனா அந்த நேரத்துல எனக்கு கார் நம்பர்லாம் பார்க்க தோணல. எனக்கு கிடைச்ச அந்த பையில என்ன இருக்குன்னு பார்க்கறதுல தான் என் குறியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்றான். மேனேஜர் கிம் விடல. அவனோட சட்டைய பிடிச்சு உழுக்குறாரு. யோசிச்சு சொல்லு, அந்த கார்ல எத்தனை பேர் இருந்தாங்க, அவங்க முகம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேக்குறாரு. ஏன்னா மிஞ்சியோட ஃபோன் அந்த குப்பை தொட்டியில கிடைச்சதால அவங்க பக்கத்துல தான் இருக்காங்கன்னு கிம்முக்கு புரிஞ்சு போச்சு. இன்னொரு பக்கம் அந்த கேங்ஸ்டர்ஸ் காரை ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க மிஞ்சிய ஒரு ரகசிய இடத்துக்கு கொண்டு போக பிளான் பண்றாங்க. அந்த கார்ல இருக்கிற ஒரு ரவுடி சொல்றான், இந்த பொண்ணோட அப்பா ஒரு சாதாரண ஆபீஸ் மேனேஜர் தானே நினைச்சோம், ஆனா பின்னாடி ஒருத்தர் நம்மள விடாம துரத்திட்டு வரானே, அவன் யாரு அப்படின்னு கேக்குறான். கிம் சும்மா இருப்பாரா? உடனே அந்த பிச்சைக்காரன் சொன்ன அடையாளங்களை வச்சு அந்த ஏரியால இருக்கிற சிசிடிவி கேமராக்கள் எங்க இருக்குன்னு நோட்டம் விடுறாரு. இப்போ நம்ம மேனேஜர் கிம்முக்கு ஒரு விஷயம் தெளிவா தெரியுது. இது வெறும் சாதாரண கடத்தல் கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்கு. என் பொண்ணு மேல கை வச்சவன் எவனா இருந்தாலும் சரி, அவன் உயிரோட இருக்க மாட்டான் அப்படின்னு கிம் ஒரு வெறித்தனமான லுக் விடுறாரே. நம்ம மேனேஜர் கிம்மு சும்மா ஆக்ரோஷமா கேக்குறாரு, அந்த கார்ல எத்தனை பேர் இருந்தாங்க, அவங்க உடம்புல ஏதாவது டேட்டுவோ இல்ல தழும்புகளோ இருந்துச்சா, அவங்க பார்க்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு அந்த பிச்சைக்காரனோட காலரை புடிச்சு உழுக்குறாரு. அந்த பிச்சைக்காரன் மனசுக்குள்ள நினைக்கிறான், யாருடா அவன், இவன் கண்ணு என்ன இவ்வளவு பயங்கரமா இருக்கு, இவன் கழுத்துக்கு கீழே இருக்கிறது துப்பாக்கி குண்டுப்பட்ட தழும்பு மாதிரில இருக்கு, இவன் சாதாரண ஆள் கிடையாது போலயே அப்படின்னு பயத்துல நடுங்குறான். நம்ம கிம்முக்கு இப்போ ஒரு நிமிஷமும் முக்கியம். அதான் அந்த மனுஷன் அப்படி மிரட்டுறாரு. கிம்மு சட்டைய பிடிச்ச உடனே அந்த பிச்சைக்காரன் அலறான், ஐயா, முதல்ல என்ன விடுங்க, நான் எல்லாத்தையும் சொல்றேன். அவனோட கை இரும்பு மாதிரி கிரிப்பா இருக்கிறத பார்த்ததும் பிச்சைக்காரன் பயத்துல உறைஞ்சு போறான். அது ஒரு வெள்ளை நிற கார். அது எந்த டைம்ல வந்துச்சுன்னு சரியா தெரியல, ஆனா அது எங்க போச்சுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு வழியா உண்மையை கக்கிடுறான். மிஞ்சியோட ஃபோன் கிடைச்சதுக்கும் இந்த தகவலை சொன்னதுக்கும் அந்த பிச்சைக்காரன் மெதுவா தான் வேலைய காட்டுறான். பாருங்க, உங்களுக்கு ரொம்ப முக்கியமான தகவலை சொல்லியிருக்கேன், அதனால எனக்கு ஏதாவது சன்மானம் கிடைக்குமா அப்படின்னு நைஸா கேக்குறான். அவனுக்கு தெரியல இப்போ சிங்கத்துக்கிட்ட சிக்கியிருக்கோம்னு. இப்போதான் ஒரு செம காமெடி சீன் நடக்குது. நம்ம அன்ஷு சிங்கு உடனே தான் பாக்கெட்ல கை விடுறாரு. சரி சரி, நீ ஹெல்ப் பண்ணிருக்க, உனக்கு நான் காசு தரேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே மேனேஜர் கிம், இல்ல வேணா, நானே தர்றேன் அப்படின்னு சொல்றாரு. இவங்க ரெண்டு பேரும் பெரிய கோடீஸ்வரங்க மாதிரி நானா நீயா அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுக்கிட்டு காசு கொடுக்க முன் வராங்க. இத பார்த்த அந்த பிச்சைக்காலன் வாயை பொளந்து, அடேங்கப்பா, இவங்க ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க போலயே, இப்ப நமக்கு பெரிய தொகை கிடைக்க போகுது அப்படின்னு மனசுக்குள்ள கணக்கு போட்டுக்கிட்டு தான் கௌரவத்தை ஏத்திக்கிட்டு, பாருங்க, நான் செஞ்சது எவ்வளோ பெரிய விஷயம்னு உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு கெத்து காட்ட ஆரம்பிக்கிறான். மேனேஜர் கிம்ம யாரோ ஒரு சாதாரண ஆளுன்னு நினைச்சிட்டு இப்போ காசுக்காக டீல் பேசிக்கிட்டு இருக்கான். தம்பி, நான் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது. இந்த ரோட்ல கடந்த 25 வருஷமா குப்பை கொட்டுறவன். அதனால எனக்கு தர வேண்டிய மரியாதையும் சன்மானத்தையும் சரியா கொடுத்துருங்க அப்படின்னு கெத்து காட்டுறான். ஆனா நம்ம அன்ஷு சிங் சும்மா இருப்பாரா? அசால்ட்டா பாக்கெட்ல இருந்து ஒரு நாணயத்தை எடுக்கிறாரு. அதை தன் விரல்களாலேயே அப்படியே லாவகமா மடிச்சு அவன் முன்னாடி தூக்கி போடுறாரு. என்னடா, இன்னும் வேணுமா அப்படின்னு ஒரு லுக்கு விடுறாரு பாருங்க. அந்த பிச்சைக்காரனுக்கு அப்பவே பக்குன்னு ஆயிடுச்சு. ஐயோ சாமி, எனக்கு எதுவுமே வேணாம், ஆளை விடுங்க, நான் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறான். ஏன்னா காயினையே வளைக்கிறவன் நம்ம கழுத்தை வளைக்க எவ்வளோ நேரம் ஆகும்? இப்போ சீன் கட் பண்ணா அப்படியே ஒரு அமைதியான கடற்கரை பகுதி. அங்க அந்த கேங்ஸ்டர்ஸ் காரை நிப்பாட்டுறாங்க. காரோட டிக்கியை திறந்தா உள்ள மயங்கிய நிலையில நம்ம மிஞ்சி இருக்கா. அந்த ரவுடிங்க அவளை ஒரு மனுஷியா கூட பார்க்கல. இந்த பிணத்திலிருந்து ஸ்மெல் வருதே, ஏதாவது கெமிக்கல் தடவுனீங்களான்னு கேட்குறாங்க. சார், கவலைப்படாதீங்க, இதை இப்பவே டிஸ்போஸ் பண்ணிடலாம் அப்படின்னு அவங்க ரொம்ப சாதாரணமாக பேசுறது நம்ம ரத்தத்தை கொதிக்க வைக்கும். அப்புறம் ஒருத்தன் சொல்றான், நமக்கு ஆயுதங்கள் தேவை, பசங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு அப்படின்னு. மிஞ்சியை தூக்கிட்டு போய் ஒரு பழைய ஃப்ரீசர் ரூமுக்குள்ள போடுறாங்க. அந்த இடத்துல குளிர் அதிகமா இருக்கிறதால ஸ்மெல் வராதுன்னு அவங்க கணக்கு போடுறாங்க. மிஞ்சி அங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கா. அந்த கேங்ஸ்டர்ஸ் வெளியே வந்து ஒரு சிகரெட்டை பத்த வச்சுட்டு பேசுறாங்க. இப்போ நம்ம அடுத்த டார்கெட் அந்த சேர்மன் ஜூ தான். அந்த ஆள் கூட நம்ம கணக்கை தீர்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நண்பர்களே, இந்த சேர்மன் ஜூ யாருன்னா, ஆரம்பத்துல மிஞ்சி கூட சண்டை போட்டாலே ஒரு பொண்ணு, அந்த ஹாயிரியோட அப்பா தான் இந்த சேர்மன் ஜூ. பாத்தீங்களா நண்பர்களே,
கதை இப்போ வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் நம்ம மேலாளர் கிம் தன் மகளை தேடி வெறித்தனமா வந்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இந்த ரவுடி கும்பல் ஒரு பெரிய கேங் வார் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் தன் வாயை காட்டி, இந்த சேர்மன் ஜூ இருக்கானே, அந்த பரதேசி ஒரு தடவை என் பற்கள் எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சிட்டான். அவன் பார்க்க தான் மனுஷன், ஆனா உள்ளுக்குள்ள அவன் ஒரு கொடூரமான மிருகம் அப்படின்னு தன் கடந்த கால வலிய சொல்றான். இத்தனை வருஷமா அந்த சேர்மன் ஜூவை பழிவாங்க காத்துட்டு இருந்தவனுக்கு இப்போ ஒரு லக் அடிச்சிருக்கு. அதுதான் அந்த சேர்மன் ஜூவோட பொண்ணு ஹைரி செஞ்ச அந்த தப்பு. அவன் பொண்ணு ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டான்னு மிஞ்சிய சொல்றான். தெரிஞ்சதும் இதுதான் அவனை மிரட்ட சரியான நேரம்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு தன் நரி திட்டத்தை சொல்றான். இவங்க இப்படி தப்பு தப்பா பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க ஒரு போலீஸ்காரர் வராரு. ஏய், இங்க என்ன பண்றீங்க? இந்த நேரத்துல இங்க யாருக்கும் பர்மிஷன் இல்லையே, ஒழுங்கா இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னு சாதாரணமா கேட்கிறாரு. ஆனா அந்த ரவுடி கும்பல்ல இருக்கிற ஒரு மொட்டத்தலையன் கொஞ்சமும் யோசிக்காம தன் கத்தியை எடுத்து அந்த போலீஸ்காரரோட வயித்துல சரமாரியா குத்துறான். ஒரு தடவை இல்ல, 2 தடவை இல்ல, கிட்டத்தட்ட 8 தடவை குத்தி அந்த போலீஸ்காரரை அங்கேயே கொன்னுடுறான். அந்த ரவுடி தலைவன் சொல்றான், இப்போ இந்த கொலைப்பழியும் அந்த சேர்மன் ஜூ மேல தான் விழப்போகுது, நமக்கென்ன கவலை அப்படின்னு ரொம்ப திமிரா பேசுறான். முகமெல்லாம் ரத்த கரையோட இருக்கிற அந்த மொட்டை ரவுடி கேட்கறான், இவனையும் அந்த ஃப்ரீசர்லயே தள்ளிடலாமா அப்படின்னு. அதுக்கு இன்னொருத்தன், ஆமா, இந்த ஜூவோட பொண்ணு பண்ற வேலையால நமக்கு தான் அலைச்சல், இந்த காலத்து பசங்களுக்கு உருவம் தான் வளருது ஆனா மூளை வளர மாட்டேங்குது அப்படின்னு கிண்டல் பண்றான். நண்பர்களே, இங்க தான் ஒரு ட்விஸ்ட். அந்த ரவுடிங்க சேர்மன் ஜூவோட பொண்ணு ஹைரி கிட்ட ஒரு பெரிய பொய் சொல்லியிருக்காங்க. அதாவது, நாங்க பிணங்களை ஜப்பானுக்கு கொண்டு போய் கம்ப்ரெஷன் டெக்னாலஜி மூலமா யாருக்கும் தெரியாம அழிச்சிருவோம் அப்படின்னு சீன் போட்டிருக்காங்க. ஆனா உண்மை என்னன்னா, அவங்க கிட்ட அப்படி ஒரு டெக்னாலஜியும் கிடையாது. சும்மா ஒரு பழைய ஃப்ரீசர் ரூமுக்குள்ள பிணங்களை அடுக்கி வைக்கிறது தான் இவங்களோட வேலையே. பாத்தீங்களா நண்பர்களே, அந்த ரவுடி கும்பல் எவ்வளோ பெரிய பிளான் போட்டு நம்ம மிஞ்சி அடைச்சு வச்சிருக்காங்கன்னு. ஒரு போலீஸ்காரரையே கொன்னுட்டு அந்த பழைய சேர்மன் ஜூ மேல போட பாக்குறாங்க. இப்போதான் கொன்ன அந்த போலீஸ்காரரோட உடம்பையும் நம்ம மிஞ்சி இருக்கிற அதே பேக் மேலேயே தூக்கி போடுறாங்க. தூக்கி போட்டுட்டு, இந்த உலகத்துல கம்ப்ரெஷன் டெக்னாலஜின்னு ஏதாவது ஒன்னு இருக்கான்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கு, அந்த ஜூவோட பொண்ணு எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்தா இதை நம்புவா அப்படின்னு நக்கலா சிரிச்சிட்டு அந்த இடத்த விட்டு போறாங்க. ஆனா அங்கதான் ஒரு கூஸ்பம்ஸ் மூமெண்ட் நடக்குது. அந்த பேகுக்குள்ள சின்னதா ஒரு அசைவு தெரியுது. நம்ம மிஞ்சியோட கைரேகை அந்த பையில பதியுது. இதோட அர்த்தம் என்ன நண்பர்களே? நம்ம மிஞ்சி இன்னும் உயிரோட தான் இருக்கா. அந்த உறைபனி குளிரையும் மீறி அவ போராடிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம மேலாளர் கிம் மற்றும் ஹான்ஷு ஷிங் ஒரு ஹைடெக் வேன் மூலமா அந்த இடத்துக்கு வர்றாங்க. கிம் செம டென்ஷனா இருக்காரு. அன்ஷு, இன்னும் 5 நிமிஷத்துல அந்த ரவுடிங்க போன காரை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும், அதுக்கு மேல ஆச்சுன்னா அவங்க தப்பிச்சுடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே அன்ஷு, என்னது 5 நிமிஷமா? கம்ப்யூட்டர் லோட் ஆகிறதுக்கே டைம் ஆகுமே, எனக்கு ஒரு 6 நிமிஷம் கூட, கண்டிப்பா முடிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கம்ப்யூட்டர் வித்தைய காட்ட ஆரம்பிக்கிறாரு. அன்ஷு இப்போ ஒரு ஹேக்கர் மோடுக்கு மாறி கிம்முக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன் தர்றாரு. முதல்ல நெட்வொர்க் சிக்னலை செக் பண்ணுங்க, அந்த கிரீன் கலர் ஐகானை கிளிக் பண்ணி அட்மின் அக்சஸ் வாங்குங்க. இப்போ அந்த ஏரியாவோட லொகேஷனை செட் பண்ணுங்க. இப்போ அந்த ஏரியால இருக்கிற எல்லா சிசிடிவி கேமராவையும் இவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வராங்க. அந்த வெள்ளை கலர் காரோட மாடல், அது போன டைம், அப்புறம் அந்த பிச்சைக்காரனோட முக அடையாளத்தையும் வச்சு ஃபில்டர் பண்ணி தேட ஆரம்பிக்கிறாங்க. மேலாளர் கிம்முக்கு தெரியும், இப்போ மிஞ்சிய காப்பாத்த இந்த டெக்னாலஜி தான் ஒரே வழின்னு. அந்த பிச்சைக்காரன் சொன்ன அடையாளங்களை வச்சு கரெக்டா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை கண்டுபிடிச்சிட்டாரு. அன்ஷு சிங் சொல்றாரு, பாத்தீங்களா, நம்ம பங்கர் வேன் இருந்தா வேலை எவ்வளவு சீக்கிரம் முடியுதுன்னு. கிம் அந்த வீடியோவை ஜூம் பண்ணி பார்க்கறாரு. அதுல ஒருத்தன் கார்ல இருந்து இறங்குறான். உடனே அவனோட முகத்தை ஸ்கேன் பண்ணி டீட்டெயில்ஸ் எடுக்கறாங்க. அவன் பேரு சியாங் மின் கிம், வயசு 41, ஏற்கனவே 2 தடவை ஜெயிலுக்கு போன ஒரு கிரிமினல். அந்த கார் ஒரு வாடகை கார் அப்படின்னும், அது இப்போ பியாங்டெக் அப்படிங்கிற இடத்த நோக்கி போயிட்டு இருக்குன்னு அன்ஷு கண்டுபிடிக்கிறாரு. பியாங்டெக்னு சொன்ன உடனே ஒரு சின்ன கனெக்ஷன். நம்ம லுக்கிசம் எலிஜாங் கூட இந்த ஊர் ராஜாவை தான் சண்டையில தோற்கடிச்சிருப்பான். இப்போ அந்த ஊரை நோக்கி நம்ம டீம் கிளம்புறாங்க. ஆனா அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். இவங்க போயிட்டு இருக்கும்போதே பின்னாடி இருந்து ஒரு கார் வேகமா வந்து இவங்க வண்டிய மோதி அப்படியே கவிழ்த்திடுது. வண்டிக்குள்ள இருந்த நம்ம கிம்முக்கும் அன்ஷுவுக்கும் செம அடி. அந்த கார்ல இருந்து ஒருத்தன் இறங்கி வர்றான். அவன் மூக்குல இருந்து ரத்தம் வடியுது. ஆனா அதை பத்தி கவலைப்படாம, ஏய், இதையா டிரைவிங்னு சொல்றீங்க? டிராஃபிக் சிக்னலை எல்லாம் மதிக்காம போறீங்களே, உங்களை விடமாட்டேன், உயிரோட இருந்த வெளிய வாங்கடா அப்படின்னு கத்துறான். இவன் யாருன்னு பார்த்தா அவன்தான் கிரவுண்ட் ஹாக், ஒரு ஸ்பெஷல் போலீஸ்காரன். இவன் ரொம்ப நேரமா நம்ம மேலாளர் கிம்ம துரத்திட்டு வர்ற ஒரு பிடிவாதக்காரன். வண்டிக்குள்ள இருந்து காயங்களோட வெளியே வர்ற மேலாளர் கிம்முக்கு இப்போ கோபம் உச்சத்துல இருக்கு. மிஞ்சிய தேடுற அவசரத்துல இருக்கும்போது இவன் வந்து குறுக்கே நிக்கிறானேன்னு காண்டாவுறாரு. அன்ஷு தடுக்க பாக்குறாரு. கிம், வேணா, இவன் ஒரு போலீஸ் அப்படின்னு.
ஆனா கிம் சொல்றாரு, இவனை இப்படியே விட்டா உலகத்தோட கடைசி எல்லை வரைக்கும் நம்மள துரத்திட்டே இருப்பான். அதனால இவனை இங்கேயே கொன்னுட்டு என் வேலைய பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான லுக் விடுறாரு. அங்கேயே இந்த அத்தியாயம் முடியுது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவுல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பாய்.